ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரஸ் டெலிஷியஸ் ஃபுட். இன்றைக்கி நம்மளோட ரெசிபி காரசாரமான நண்டு வறுவல் தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோவை இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சரஸ் டெலிஷியஸ் ஃபுட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் இன்ட்ர நோட்டிஃபிகேஷனுக்கு கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 1 டீஸ்பூன் சோம்பு தூள், மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். பொடியாக நறுக்கின வெங்காயம் 1 பெரிய சைஸு போட்டு நல்லா வதக்கணும். கோல்டன் கலரில் வந்த பிறகு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். பச்சை வாசனை போகிற மட்டும் மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போது பொடியாக நறுக்கின தக்காளி 2 போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். தக்காளி நல்லா மெதுவாக மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, தேவைக்கேற்ற உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். ஃப்ளேமை லோ ஃப்ளேம் வச்சுக்கின்னு மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணணும். மசாலா தீயாத மாதிரி பார்த்துக்கணும். இப்போ 1/2 கிளாஸ் தண்ணியை ஊற்றி நல்லா மசாலாவை கிளறி விடணும். மிக்ஸ் பண்ணி விட்டு 2 நிமிஷம் விட்டு நல்லா கொதிச்ச பிறகு கழுவி வச்சுக்கிற நண்டு அதில் சேர்த்துக்கலாம். ஒரு பீஸாக நிதானமாக சேர்க்கணும். நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யாருக்குன்னா கோல்டு இருந்துச்சுன்னா நண்டு ரசம் இல்லை நண்டு வறுவலை சேர்ந்து கொடுத்தோம்னா கோல்டு சீக்கிரமாக கிளியர் ஆகிடும். இப்போது நண்டு மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பார்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டு நண்டு நல்லா தண்ணியில் முழுங்குற மாதிரி மசாலாவில் முழுங்குற மாதிரி பார்த்துக்கணும். இப்போது ஒரு மூடியை போட்டு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணணும். 15 நிமிஷம் ஆன பிறகு மூடியை எடுத்துட்டு இப்போ நல்லா கிளறி விடணும். நம்மளுக்கு கிரேவியாக வேணும்னா இதோடு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் மிளகுத்தூள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட இன்னும் ஒரு 2 நிமிஷம் ஸ்டவ்லேயே வச்சுனா ஃபுல்லாக ட்ரை ஆகிடும். இது ட்ரை மசாலாவாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். காரசாரமான நண்டு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த ரெசிபியை ஒரு வாட்டி செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.